ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஓகேடா, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஜேகேவோட அந்த லாஸ்ட்டாக போட்ட ஒன் ஷாட்டோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். அண்ட் ஐ ஹோப் இந்த ஒன் ஷாட்டை உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். சாரி, இது 2 ஷாட்டாக மாறிடுச்சு இப்போது. ஸோ இது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ லாஸ்ட் சீன் என்ன நடந்துச்சுன்னு பார்த்துட்டு நம்ம அப்படியே வீட்டுக்குள்ளே போகலாம். லாஸ்ட்டாக ஜேகே உங்களை தேட்டருக்குலாம் கூட்டிகிட்டு போயிருப்பான், கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருந்திருப்பான். நீங்களும் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லியிருப்பீங்க. ஜேகே உங்களை போட்டு படுத்தி எடுத்திருப்பான். இப்போ அதோடு கட் பண்ணியிருந்தேன். வாங்க நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்குள்ளே போகலாம். அப்படியே ஃபியூ டேஸ் போயிருக்கோம். ஜேகேக்கும் உங்களுக்கும் மேரேஜ் ஆகி ஒரு 1 வீக் ஆகிடுச்சு. நீங்கள் தான் அப்படியே லைக் சோஃபாவில் உட்காந்துட்ருக்கீங்க. உங்கள் அத்தை தான் வயன் அப்படின்னு கூப்பிட்றாங்க. நீங்கள் அத்தை நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின் மாதிரி சொல்கிறீங்க. அவங்க இந்தா ஜூஸ் குடி. அத்தை ஈவினிங் எதுக்கு ஜூஸு? நீ டீயும் குடிக்க மாட்டேன், காஃபியும் குடிக்க மாட்டேன், அதுக்கு தான் போட்டேன், இந்தா குடி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. நீங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அது குடிச்சிட்ருக்கீங்க. கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்காத வயன், என்னாச்சு அத்தை அது மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. உங்கள் அத்தை நீயும் ஜேகேவும் ஹாப்பியாக தானே இருக்கீங்க அது மாதிரி கேட்குறாங்க. நீங்கள் நானும் ஜேகேவும் லவ் மேரேஜ் தான், வீட்டில் சொல்லி அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம், நாங்கள் எப்படி சந்தோஷமாக இல்லாமல் இருப்போம் அப்படி மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் அத்தை சந்தோஷமாக இருந்தால் சரி அப்படின்றாங்க. நீங்கள் சரி அத்தை அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நீங்கள் பாட்டு குடிச்சிட்ருக்கீங்க. சரி எங்கேயாச்சும் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரலாம், வரியா அந்த மாதிரி கூப்பிட்றாங்க. நீங்கள் வரேன், எனக்கும் வீட்டில் இருக்க ரொம்ப போர் அடிக்குது, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படி லைக் ஒரு சுடிதார் மாதிரி வியா பண்ணிவிட்டு அதுலேயே கூட அழகாக இருக்கீங்க. அப்படியே ரெடி ஆகிட்டு அத்தை போகலாமா அது மாதிரி கேட்குறீங்க. உங்கள் அத்தையும் வா வா என்ன போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் உங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க. நீங்களும் உங்கள் அத்தையும் நிறைய ஷாப்பிங் பண்ணுறீங்க, லைக் வீட்டுக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்குறீங்க. நீங்களும் அப்படியே உங்கள் அத்தை கூட ஜாலியாக பேசிட்டு அப்படியே நடந்து வந்துட்டுருக்கீங்க. அப்போது உங்களுக்கு ஃபோன் கால் வருது. நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. பார்த்தா ஜங்குக் தான். இவர் வீட்டுக்கு வந்துட்டாரா என்ன? அத்தை ஜங்குக் கூப்பிட்றாரு, அட்டன் பண்ணி பேசு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏதோ வாங்கிட்டு இருக்காங்க. நீங்கள் ஹலோ ஏய் எங்கடி இருக்க? ஜேகே நானும் அத்தையும் ஷாப்பிங் வந்தோம். ஷாப்பிங்கா? நான் வீட்டில் தான் இருக்கேன், தனியாக இருக்குது, கடுப்பாக இருக்குது, எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது? நீங்கள் எப்போ வந்தீங்க அப்படி மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஜங்குக்கு நான் 5:30க்கு வந்தேன். இப்போ 5:40 தானே ஆகுது, ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணதுனால உங்களுக்கு உடனே போர் அடிக்குதா? அப்போது ஒரு நாள் என்னை அப்படியே விட்டுட்டு போகிறீங்களே, அப்போ எனக்கு எப்படி போர் அடிக்கும் அப்படி மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. உடனே ஜங்குக்கு வாய் ஆடாதடி. சரி எங்கே இருக்கீங்கன்னு சொல்லுங்கள். நான் கார் எடுத்துகிட்டு வரேன்டி பைத்தியக்காரி, சொல்லுடி அது மாதிரி சொல்கிறான். நீங்கள் நாங்கள் இங்கே தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த லொக்கேஷன் சொல்கிறீங்க. ஜங்குக்கு சரி ஓகே அதெல்லாம் வாங்கிட்டு ஒரே இடத்துல நில்லுங்க, நான் வரேன் அது மாதிரி சொல்லிட்டு அவன் கால் கட் பண்ணிடுறான். ஜேகேவும் போய் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு அவன் கரெக்டாக வரான் நீங்கள் சொன்ன இடத்துக்கு. நீங்களும் அப்படியே ஜேகே பார்த்து சிரிக்கிறீங்க. ஜேகே லைக் உங்களை அப்படியே மேலேயும் கீழேயும் பார்க்குறான். நீங்கள் கண்ணை நோண்டிடுவேன் அப்படின்னு மாதிரி ஆக்ஷன் பண்ணுறீங்க. ஜங்குக்கு அப்படியே சிரிச்சிட்டு கொடுமா பேக் என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாங்கின திங்ஸ் எல்லாம் வாங்கிக்கிறான். நீங்கள் அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கீங்க. அப்புறம் ஜேகே அந்த திங்ஸ் எல்லாம் வாங்கி காரில் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்களும் என்ன பாஸ் என்னோடய கையில் இருக்கிறதெல்லாம் வாங்க மாட்டிங்களா அந்த மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஜங்குக்கு அப்படியே சிரிச்சிட்டு கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே வாங்கி வைக்கிறான். இப்போது நீங்கள் ஃப்ரெண்ட் சீட்டில் போய் உட்காரலான்னு பார்க்குறீங்க. பார்த்தா அவங்க அத்தை உட்காந்துட்டாங்க. நீங்கள் அவங்கள இறங்குங்கன்னு சொல்ல முடியுமா என்ன? சரி ஓகே நான் பின்னாடி உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஜாலியாக பின்னாடி போய் உட்காந்துக்கிட்டீங்க. இப்போது ஜேகே தான் அவன் முன்னாடி உட்காரான்னு பார்த்தா அம்மா முன்னாடி உட்காந்துட்டாங்களே, சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே ட்ரைவ் பண்ணிகிட்டே இருக்கான். நீங்கள் உங்கள் ஃபோன் வந்திருக்கோம். ஸோ அப்படியே பார்க்குறீங்க. அம்மாவா என்ன பண்ணலாம், இவங்க வேறு இருக்காங்க, எனக்கு பேசுறதுக்கும் ஒரு மாதிரி இருக்குது, சரி அப்புறம் பேசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஃபோனை அப்படியே பார்த்துட்டு இருந்துருப்பீங்க. இப்போ அப்படியே ஃபோனை வைக்கிறீங்க. ஜாக் அப்படியே உங்களை அந்த மிரரில் பார்க்குறான். நீங்கள் அப்படியே ஜேகே பார்த்துட்டு
அப்படிங்கிற மாதிரி வந்து செய்கை காமிக்கிறீங்க. ஜங்குக்கு வந்து ஐயோ! வேறு நேரங்காலம் பார்த்து இது பண்ணுறாளே ஜமுக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து லைக் திருன்னு முழிச்சிட்ருக்கான். ஜங்குக்கு உங்கள் அம்மா வந்து ஜெக்கி கிட்ட பேசிகிட்டே வராங்க. நீங்கள் வந்து ஜெக்கியை பார்த்து கண் எடுத்துட்டு அப்படியே ஜெக்கியை வந்து டீஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜங்குக்கு வந்து போதும் இன்னைக்கு இதோட இவளை பார்க்குறத நிறுத்தணும். இவளை நான் பார்த்தா தான் இவன் என்ன இப்படி பண்ணுறான். பார்க்கவே கூடாது ஜமுக்கா பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே வந்து லைக் உங்களை பார்க்கவே இல்லை. அவன் பாட்டு ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் அப்படியே சிரிச்சுட்டு அப்படியே திரும்பிக்கிறீங்க. ஸோ அப்படியே வந்து உங்கள் வீட்டுக்கு வந்திருப்பீங்க. ஜேகே அந்த திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு லைக் நீங்கள் பின்னாடி சீட்டில் உட்காந்துருக்கீங்கன்னா உங்கள் பக்கத்தில் இருக்கும். ஸோ அந்த திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கான். உங்கள் அத்தை அப்படியே வந்துட்டு சரி வயன் நீ அவன் கூட ஹெல்ப் பண்ணு, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் போய் தூங்குறேன், அப்புறம் குக் பண்ணி வச்சுருக்கேன், 2 பேரும் சாப்பிட்ருங்க, எனக்கு வேண்டாம் அந்த மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் வந்து அத்தை சாப்பிடுங்க, அப்போலாம் சாப்பிடாதெல்லாம் சொல்லாதீங்க. இல்லை வயன் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அதனால் வேண்டாம் அப்படி மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் அத்தை மாத்திரை போடுறீங்கள்ல, நீங்கள் சாப்பிட்டு தான் ஆகணும், நீங்கள் சாப்பிட்லன்னா நானும் சாப்பிட மாட்டேன் அப்படி மாதிரி சொல்கிறீங்க. உடனே உங்கள் அத்தை வந்து சரி வயன் நீ வந்து ஜெக்கிக்கு அதை எடுத்து கூட எடுத்துகிட்டு வா, நான் போய் குக் பண்ணதெல்லாம் எடுத்து வைக்கிறேன் அப்படி மாதிரி சொல்லிட்டு அவங்க உள்ளே போயிடுறாங்க. நீங்கள் குட் கால் அப்படின்னு மாதிரி சொல்லிவிட்டு சிரிக்கிறீங்க. அவங்களும் வந்து அவங்க கணத்தை பிடிச்சி கிள்ளிட்டு அவங்க போயிடுறாங்க. நீங்கள் வந்துட்டு எக்ஸ்கியூஸ் மீ கொஞ்சம் தள்ளிக்கோங்க, நான் எங்கள் அத்தை வாங்கின திங்ஸ் எல்லாம் எடுக்கணும். ஏய் என்ன, நான் உன்னை சாரி தானே கட்ட சொன்னேன், வீட்டில் கல்யாணம் பண்ணி வந்தால் சாரி தான் கட்டுவேன் ஜேகே, அதுக்கு தானே பழகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். இப்போ என்ன சுடிதார் போட்டிருக்கேன்? ஆமாம் பின்ன ஷாப்பிங் போகிற இடத்துல சாரியை போட்டுட்டு எவனாவது நடக்க முடியுமா? அதுக்கு தான் சுடிதார் போட்டேன். எனக்கு பிடிக்கல. உனக்கு பிடிக்கலன்னா எனக்கு கம்ஃபர்டபுளாக இதுதான் இருக்குது, இதுதான் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கீங்க. ஜமுக்கு வந்து ஏய் இங்கே வர்றி முடியாது, ஒழுங்காக திங்ஸை எடுத்துகிட்டு வீட்டுக்குள்ளே வர வேலை பாருங்கள் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உள்ளே போகிறீங்க. ஜமுக்கு வந்து லைக் உங்கள் ஹேண்ட்ஸ் அப்படியே பிடிச்சி இழுக்கிறான். அந்த டோர் வந்து ஓப்பனில் தானே இருக்கும். ஸோ அந்த லைக் அந்த சீட்டை உள்ளே உட்கார்ற மாதிரி உங்களை தூக்கி உட்கார வைக்கிறான். நீங்கள் என்ன ஜமுக்கா உனக்கு பிரச்சனை? எதுக்கு சாரி கட்டலை? ஐயோ சாரி கட்டுறதும் ஒரு இதுவா உனக்கு? சாரி கட்டது எனக்கு வரல, எனக்கு கட்ட வரல, அதனால தான் சுடிதார் போட்டுக்கிட்டேன் அந்த மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜமுக்கு வந்து சாரி கட்ட வரலையா? அது ஏன் தெரில, அன்றைக்கி நான் உன்னை பார்க்க வரும்போது நானே கட்டிட்டேன், அது எவ்வளோ அழகாக இருந்துச்சுன்னு நீ கூட சொன்னேன். ஆனால் அன்றைக்கி கட்டின மாதிரி எனக்கு ட்ரை பண்ணேன், வரல எனக்கு அந்த மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஒன்று ஜமுக்கு வந்து சரி பனிஷ்மெண்ட் வாங்கிக்கிறியா? என்ன பனிஷ்மெண்ட்? சாரி கட்டாததுக்கெலாம் பனிஷ்மெண்ட்டா? ஆமாம் நான் கொடுப்பேன் பனிஷ்மெண்ட். ஜமுக்கா வேணாம் ஜமுக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜெக்கி வந்து லைக் ஒரு பனியன் மாதிரி போட்டிருப்பான். ஸோ அந்த காலர் பிடிச்சிட்டு சொல்லிகிட்ருக்கீங்க, வேணாமே ப்ளீஸ், என் பன்னி குட்டியில் வேண்டாம் ஜமுக்கா, அதெல்லாம் முடியாது. ஐயோ எனக்கு படுத்தாது ஜமுக்கா. ஆமாம் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், தள்ள ஒரே நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து லைக் உட்காந்து தானே இருப்பீங்க அந்த சீட்டில். ஸோ அப்படியே நீங்கள் திரும்பி லைக் என்னமோ தீட்டுங்க. ஜமுக்கு வந்து என்ன தர்றாவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே பார்த்துட்ருக்கான். இந்தா உனக்கு பிடிச்ச பனானா மில்க் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுக்குறீங்க. ஜமுக்கு வந்து எனக்கு பிடிக்கணும், உனக்கு எப்படி தெரியும்? ஏண்டா மக்கு, நம்ம என்ன அரேஞ்ச் மேரேஜாக பண்ணிக்கிட்டோம்? லவ் பண்ணிவிட்டு வீட்டில் சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சாங்க, எனக்கு உன்னை பற்றி தெரியாமல் இருக்குமா அது மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஜமுக்கு வந்து இல்லை இதை யூஸ்வலாக குடிப்பேன், ஆனால் வந்து உன்ட்ட நான் சொன்னதே கிடையாது எனக்கு பனானா மில்க் பிடிக்கும்னு. அதுதான் ஒயின், நீ எதை பிடிச்சி வாங்குறியோ அதுலேயே எனக்கு தெரிஞ்சு போச்சு உனக்கு பனானா மில்க்னா உன்னோட ஃபேவரட்டான அது மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜமுக்கு வந்து சிரிச்சிட்டேன். பரவாயில்ல சரி பனிஷ்மெண்ட். ஐயோ
என் டாப்பிக்கை மாற்றி விட்டாலும் கரெக்டாக அங்கே வந்து தானே நிற்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்து ஜங்குக்கா எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் போய் சாப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இறங்குறீங்க. ஜங்குக்கு வந்து உங்களை அப்படியே லாக் பண்ணுறான். நீங்கள் ஜங்குக்கா அத்தை போய் ரொம்ப நேரம் ஆச்சு, ஏதாவது நினச்சிப்பாங்கல்ல, ப்ளீஸ் ப்ளீஸ் விட விட அப்படின்னு மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜங்குக்கு வந்து விட முடியாது. ஜங்குக்கா ப்ளீஸ் ஜங்குக்கா. ஐயோ நீ எங்கே நிற்கிற தெரியுதா, கார்டனில் நின்றுட்டுருக்கா, பக்கத்தில் வீடெல்லாம் இருக்குது, கம்மன் போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்துட்டு ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை வந்து அப்படியே தள்ளுறீங்க. ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை சடனாக அவங்க ஹிப்போ அப்படியே டைட்டாக ஹோல்ட் பண்ணுறான். நீங்கள் ஜெக்கே கையெட்டு, ஏண்டா நீ நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தா இப்படி அழுத்திலாம் பிடிக்காத ஜங்குக்கா, எனக்கு ரொம்ப பெயினாக இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. ஜங்குக்கு வந்து கேட்கல. ஐயோ நான் விட்ட சொல்கிறேன்ல, எருமை மாட்டு அப்படி க்ரிப் பண்ணாத, எனக்கு இப்போ வலிக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜங்குக்கு வந்து எருமை மாடா, ஆமாம் அப்படி தான் சொல்லுவேன், கையெட்டு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜங்குக்கு வந்து ஏதோ அப்போது உன்னோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்றதுனால அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் உன் ஹஸ்பண்ட், ஸோ ஜஸ்ட் கால் மீ, எங்கே வாங்க போங்க, ஓகேவா? வாங்க பொங்கல்லாம் கூப்பிட்டு எனக்கு வராது. ஐயோ கையெடு ஜங்குக்கா, கூப்பிடுறே, எனக்கு கூப்பிட வராதுன்னு சொல்கிறேன்ல, இத்தனை நாள் இப்படி கூப்பிட்டுட்டு திடீர்னு இப்படி கூப்பிட்டேன்னா என்ன பண்ண சொல்கிறேன் என்ன அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நீங்கள் நெறிஞ்சிட்டே இருக்கீங்க. ஜங்குக்கு வந்து லைக் அவன் வந்து உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் இருப்பான், பட் லைட்டாக டிஸ்டன்ஸ் இருக்கும். இப்போ அப்படியே வந்து லைக் நீங்களும் ஜெக்கியும் அப்படியே அட்டாச்ட் ஆன மாதிரி நின்றுட்டுருக்கீங்க. பாரு சொல்லிட்டேன், ஒழுங்கு மாதிரி தான் தள்ளி போடா அப்படின்னு மாதிரி நீங்கள் சொல்லுங்க. ஜங்குக்கு வந்து சரி சொல்லு, எங்க சொல்லு பார்ப்போம் அது மாதிரி சொல்கிறான். நீங்கள் ஐயோ சரி எங்க விடுங்க, யாரும் பார்த்துட போகிறாங்க, அத்தை வர போகிறாங்க, இவ்வளோ நேரம் ஆளை காணும்னு சொல்லிட்டு ப்ளீஸ்ங்க எனக்கு இப்போ ரொம்ப வலிக்குதுங்க ப்ளீஸ் அப்படி மாதிரி சொல்லிகிட்ருக்கீங்க. ஜங்குக்கு வந்து நீங்கள் இப்படி கூப்பிட்றது என்னவோ அவனுக்கு லைட்டாக ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படியே வந்து சிரிக்கிறான். நீங்கள் எங்கள் ஸ்மைல் பண்ணாதீங்க, எனக்கு டென்ஷன் ஆகுது. ஐயோ ஒரே நிமிஷம், ஒரே செகண்ட் ப்ளீஸ் அப்படி மாதிரி சொல்கிறீங்க. ஜங்குக்கு வந்து லைக் நீங்கள் அப்படி சொல்லிகிட்ருப்பீங்க, அவன் அப்படியே சடனாக உங்களை வந்து கிஸ் பண்ணுறான். நீங்கள் ஜங்குக்கா ப்ளீஸ் ஸ்டாப் பண்ணு. ஐயோ அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஜெக்கி வந்து ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணீங்க. அவன் அப்படியே வந்து லைக் உங்கள் லிப்ஸை விட்டுட்டு அப்படியே வந்து லைக் உங்கள் நெக்கிலலாம் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். நீங்கள் அப்படியே ஜெக்கியை பிடிச்சி ஜெக்கியோட ஹிப்பில் அப்படியே கிள்றீங்க. ஜங்குக்கு வந்து ஏய் எதுக்கிட்டு கில்ல, பின் என்னங்க நீங்கள் வெளியில் நின்றுட்டு இப்போல்லாம் பண்ணிகிட்டு இருந்தா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி கடகடன்னு நீங்கள் வாங்கின திங்ஸை நீங்கள் எடுத்துகிட்டு வந்திருப்பீங்க இல்லையா, ஸோ அந்த திங்ஸில் நீங்கள் எடுத்துகிட்டு ஜெக்கியை அப்படியே தள்ளி விட்டு ஓடிடுறீங்க. ஜங்குக்கு அப்படியே சிரிக்கிறேன் அவங்கள பார்த்துக்கிறேன். நைட்டு ரூமுக்கு தானே வரணும், அங்கே வந்துட்டு எங்கே நம்ம வெளியில் நிற்கிறோம், அத்தை வந்துட போகிறாங்க, அப்படிலாம் ஒன்று சொல்ல முடியாதுல்ல, பார்த்துக்கிறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து லைக் ஜங்குக்கு மம்மி வந்து வாங்கியிருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு அவனும் அப்படியே வந்து உள்ளே வரான். நீங்கள் ஐயோ கடவுளே அவன் என்ன நினச்சிட்ருக்கான், எனக்கு இப்போ ரொம்ப வலிக்குது. எருமை மாடு இதில் வேற நல்லா பிடிச்சி க்ரிப் பண்ணி விட்டுட்டான், பெயினாக இருக்குது. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்து உங்கள் இடுப்பில் அப்படியே கை வச்சுட்டு அப்படியே போகிறீங்க. ஜங்குக்கோட மம்மியான்ட்டு என்னாச்சு வேன், ஒன்றும் இல்லை அத்தை, சும்மா தான் ஏதோ ஞாபகத்தில் அப்படியே வந்துட்டேன், வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதோ சொல்கிறீங்க. ஜங்குக்கு உங்கள் அம்மாவுக்கு வந்து என்னடா என்னவோ புரியாத மாதிரியே பேசுகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. நீங்கள் அத்தை வாங்க சாப்பிட்லாம், நான் சாப்பிட்டே முடிச்சிட்டேன். சாப்பிட்டு முடிச்சிட்டிங்களா,
ம். நீங்க 2 பேரும் நின்னு பேசிட்டு இருந்திருப்பீங்க போல. சரி நீங்க வர லேட் ஆகும். எனக்கும் தூக்கமா வந்துச்சா, அதனால தான் சாப்பிட்டேன். நீங்க 2 பேரும் சாப்பிட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க அப்படியே வந்துட்டு போறாங்க ரூம்ல. நீங்க ஐயோ! எனக்கு இருக்கிற லாஸ்ட் ஹோப் என் அத்தை தானே. இவன்கிட்ட நான் எப்படி சமாளிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க அப்படியே வந்து உங்க திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பீங்க இல்லையா? ஸோ, அத அப்படியே வந்து அந்த டேபிள்ல வச்சுட்டு, நீங்க அத நம்மளும் கடகடன்னு சாப்பிட்டு இந்த ஹாலில் உட்காந்துரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்துட்டு கடகடன்னு சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஜங்குக்கு வந்து வந்திருப்பான். அவனுக்கு ஏதோ ஃபோன் கால் வந்திருக்கும். ஸோ அப்படியே வந்து அந்த திங்ஸை எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு அப்படியே அந்த ஃபோன் கால் அட்டெண்ட் பண்ணி பேசிட்டு போயிட்டே இருந்திருப்பான். நீங்கள் அப்படியே வந்துட்டு கடகடன்னு சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஜேகே வந்து பார்க்குறான். நீங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு கையை கழுவிட்டே வந்துட்டீங்க. ஜங்குக்கு வந்து ஏய் நான் நான் வரத்துக்குள்ளே சாப்பிட்டேன். இல்லை எனக்கு ரொம்ப பசிச்சுதா, அதான் சாப்பிட்டுட்டேன். நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஜங்குக்கு வந்து நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்து லைக் அந்த இடத்துலேருந்து எப்படின்னா ஓடிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறீங்க. ஜங்குக்கு வந்து சரி எனக்கு எடுத்து வை, நான் போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வரேன் அது மாதிரி சொல்லிட்டு போகிறான். நீங்கள் எப்படி பிளான் போட்டாலும் மாட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்து லைக் ஜெக்கிக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருக்கீங்க. ஜங்குக்கு வந்து யார் குக் பண்ணுது? எனக்கு அவ்வளோலாம் குக் பண்ண வராது. ஏதோ குக் பண்ணுவேன். இன்றைக்கி அத்தை தான் செஞ்சாங்க அப்படி மாதிரி சொல்லிகிட்ருக்கீங்க. ஜங்குக்கு வந்து பரவாயில்ல, எங்கள் அம்மா செஞ்சாலும் நல்லா தான் இருக்குது அப்படி மாதிரி சொல்லிட்டு அவன் சாப்பிட்டுட்ருக்கான். நீங்கள் அப்படியே அந்த இடத்துலேருந்து லைக் நைஸாக மூவ் ஆகுறீங்க. ஜங்குக்கு வந்து எங்கே போகிற? இல்லை தூக்கம் வரல, அதான் சும்மா ஏதாச்சும் பார்க்கலாம் ஃபோன் ஃபோன் இல்லை டிவி பார்க்கலான்னு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போகிறீங்க. ஜங்குக்கு வந்து சரி இரு நானும் சாப்பிட்டு வரேன், இப்போ உட்கார் அப்படி மாதிரி சொல்கிறா. நீங்கள் இவனும் வரானா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜங்குக்கா இன்னைக்கு ஒரு புக்கு ஒன்று வச்சுருந்தேன், அதை ரீட் பண்ணும். போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஓடுறீங்க. ஜங்குக்கு வந்து இவ வேணுன்ட்டு தான் இப்படி பண்ணுறான்னு புரியுது. அவன் அப்படியே சிரிச்சிட்டு அவன் அப்படியே லைக் அந்த இடத்துல தான் உட்காந்துருக்கான். நீங்கள் ஏன்ச்சே போக மாட்டானா? டென்ஷன் ஆகுது எனக்கு. எப்படின்னா இன்றைக்கி தப்பிச்சிடலான்னு பார்த்தா முடியாது போலையே. நீ மாட்டிக்கிட்ட நல்லா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அந்த புக்கை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் படிக்கலாம் இல்லை, சும்மா அந்த புக்கை திறந்து வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. ஜங்குக்கு வந்து உங்களை தான் பார்த்துட்டுருக்கான். நீங்கள் என்ன என்ன பார்க்குறீங்க அது மாதிரி கேட்குறீங்க. ஜங்குக்கு வந்து இந்த புக்கு நல்லா இருக்கா? நல்லா இருக்குது இந்த புக்கு. ஓ என்ன ஸ்டோரி அது மாதிரி கேட்குறான். நீங்கள் லைக் அந்த புக்கு உங்களுக்கு தெரியாது இல்லையா, நீங்கள் அந்த புக்கு ஸ்டார்டிங் பேஜ் கூட படிக்கலை. ஸோ உங்களால் அது என்ன புக்கு லைக் என்ன ஸ்டோரி அப்படின்ற மாதிரி கூட ஜட்ஜ் பண்ண முடியல. நீங்கள் வந்து லைக் ஏதோ வந்தது வாயில் வந்து தான் அடிச்சு விட்றீங்க. ஜங்குக்கு வந்து ஓ அப்படியா, நல்லா தான் இருக்குல்ல, அதெல்லாம் படிச்சுட்ருக்கேன், இன்னும் இருக்குது கதை, அதெல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சும்மா படிக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜங்குக்கு வந்து அந்த ஸ்டோரி அப்படியே போகுது, அதை நான் ஏற்கனவே படிச்சிருக்கேனே அப்படி மாதிரி சொல்கிறா. நீங்கள் என்னது ஏற்கனவே படிச்சிருக்கீங்களா? போச்சு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்து லைக் அந்த புக்கை வச்சு உங்கள் ஃபேஸை வந்து மூடிக்கிறீங்க. ஜங்குக்கு வந்து அப்படியே சிரிக்கிறான். நீங்கள் லைக் சோஃபாவில் உட்காந்துருப்பீங்க இல்லையா, நீங்கள் அப்படியே வந்து காலை நீட்டி தான் உட்காந்துருப்பீங்க. ஜங்குக்கு வந்து உங்கள் லெக்கு அந்த சைடு தான் உட்காந்துருப்பான். நீங்கள் கால் நீட்டி உட்காந்ததுனால அவன் அந்த சைடு உட்காந்துருப்பான். அவன் அந்த ஏஜ் நீங்கள் இந்த ஏஜ் அந்த மாதிரி உட்காந்துருப்பீங்க. ஜங்குக்கு அப்படியே வந்து லைக் உங்கள் லெக்கை பிடிச்சி அப்படியே இழுக்கிறான் அவன்கிட்ட. நீங்கள் ஐயோ போய் சொல்கிறேன். ஜங்குக்கா அது இல்லை ஜங்குக்கா ஏங்க அப்படி இல்லைங்க, இது நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது, இதை நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன், இன்றைக்கி தான் படிக்கணும்னு எடுத்து வச்சுருந்தேன். உங்கள் ரூமில் இது இருந்ததை பார்த்தேன்,
சரி இது படிக்கலான்னு எடுத்து வச்சுருந்தேன். அப்புறம் இதுக்கு முன்னாடி எனக்கு கதையாக சொன்னேன். அது சும்மா ஒரு கெஸ் தான், டைட்டில் வச்சு சும்மா கெஸ் பண்ணேன். அப்புறம் அதை வச்சு தான் சொன்னேன். எனக்கு நீங்கள் இதை படிச்சிருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. அது மாதிரி சொல்கிறீங்க ஜாமுக்கு வந்து. அப்புறம் நீ பண்ணாட்டி இப்போ என்ன அது மாதிரி நீங்கள் கேட்குறீங்க ஜாமுக்கு வந்து. நான் இப்போ எதுவுமே சொல்லலையே. இல்லை நீங்கள் எதுக்கோ ட்ரை பண்ணுறீங்கன்னு தெரியுது. என்னன்னு சொல்லுங்கள். சொல்லணுமா? சொல்லணுமா? சொல்லுங்கன்னு சொல்கிறேன்ல, சொல்லுங்கள். சொல்லவா அப்படின்னு சொல்லிட்டு லைக் அவன் வந்து உங்கள் கிட்ட வரான், நீங்கள் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வச்சே சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்து லைக் உங்கள் ஒரு ஃபிங்கர் வச்சு ஜமுக்கு அப்படியே லைக் பின்னாடி தள்ளுறீங்க. ஜமுக்கு வந்து சரி இப்போ தள்ளி விட, அடுத்த டைம் நீங்கள் தள்ளவே முடியாத அளவு நிற்பேன். என்ன சொல்கிறீங்க? அவ்வளோக்கிட்ட நிற்பேன்னு சொன்னேன். அப்புறம் நீ உன்னோட எனர்ஜியை தான் வேஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். நான் அவ்வளோ ஸ்ட்ராங் அது மாதிரி சொல்கிறான். நீங்கள் அது தெரிஞ்ச விஷயம் தானே. சரி பெட்ரூம் போவோமா? ஜமுக்கா நான் இந்த புக்கு இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக உட்காந்து படிக்க போகிறேன். இது ஸ்டோரி எனக்கு ஸ்டோரி இல்லை, டைட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததா, அதனால் இதை நான் படிக்கணும். இன்றைக்கி நான் ரூமுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த புக்கை திறந்து வச்சுருக்கீங்க. ஜமுக்கு வந்து அந்த புக்கை தூக்கி போட்டு லைக் உங்கள் லிப்ஸ் அப்படியே டைட்டாக பிடிச்சி அப்படியே கிஸ் பண்ணுறான். நீங்கள் ஜமுக்கா என்னை விட்டு ஒரு நிமிஷம். ஐயோ பைட் பண்ணாத, எனக்கு வலிக்குது. நீங்கள் அப்படி சொல்லிகிட்ருக்கீங்க. ஜமுக்கு வந்து கேட்குற மாதிரி இல்லை, அவன் செம்ம ஆஷாக உங்களுக்கு கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் ஜமுக்கா ப்ளீஸ் அதுமாதிரி சொல்கிறீங்க. ஜமுக்கு வந்து கேட்குறதே இல்லை. அவன் அப்படியே வந்து அவனோட கிஸ் அப்படியே உங்கள் நெக்குக்கு ட்ராவல் ஆகுது. உங்களுக்கு நெக்கில் கிஸ் பண்ணாலே ஒரு மாதிரி உங்களுக்கு ஒரு மாதிரி கூசும். நீங்கள் அப்படியே லைக் ஒரு மாதிரி சினுங்குறீங்க. ஜமுக்கு வந்து சினுங்காதடி. நான் உங்ககிட்ட லவ் பண்ணும்போதே சொல்லியிருக்கேன், எனக்கு நெக்கில் கிஸ் பண்ணால் ஒரு மாதிரி கூசும். ஜமுக்கா அதுமாதிரி சொல்லிகிட்ருக்கீங்க. ஜமுக்கு வந்து அவன் விட்டு மாதிரி இல்லை, அவன் பாட்டு அவங்களுக்கு கிஸ் பண்ணிகிட்டே இருக்கான். நீங்கள் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெக்கியோட மவுத் அப்படியே க்ளோஸ் பண்ணுறீங்க. ஜமுக்கு வந்து என்ன அது மாதிரி கேட்குறாங்க. எனக்கு கூசுது, வேண்டாம் இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹேண்ட்ஸ் அப்படியே காமிக்கிறீங்க. லைக் உங்களுக்கு செம்மையாக கூஸ் பம்ப்ஸ் ஆகிருக்கும். அவன் அப்படியே பார்த்து சிரிக்கிறான். நீங்கள் சிரிக்காத அப்படின்னு மாதிரி சொல்கிறீங்க. ஜமுக்கு வந்து லைக் அவன் அப்படியே முறைக்கிற மாதிரி பார்க்குறான். நீங்கள் சிரிக்காதீங்க, வேண்டாம் எனக்கு வேணாம், இதனால இப்படி தானே இருந்தோம், வேண்டாம் இன்றைக்கி ஒரு நாள் ரெஸ்ட் ப்ளீஸ் அது மாதிரி சொல்கிறீங்க. ஜமுக்கு வந்து அது மாதிரி சொல்லிவிட்டு அவன் அப்படியே வந்து லைக் உங்கள் ஹேண்ட்ஸ் எடுத்துகிட்டு அவன் அப்படியே உங்களை ப்ரைடல் ஸ்டைலில் தூக்குறான். நீங்கள் ஜமுக்கு ப்ளீஸ் அப்படியே குழந்த மாதிரி துள்ளிட்டு இருக்கீங்க. ஜமுக்கு வந்து இது ஏதோ நீ வந்து ஒரு மாதிரி ஷையாக ஃபீல் பண்ணுறதுனால வந்து நம்ம ரூமுக்கு தூக்கிட்டு போகிறேன், இல்லைன்னு வச்சுக்கோ எங்கேயோ பண்ணோம், நைட்டில் அம்மா ஏஞ்சி வருவாங்க தெரியுமா அது மாதிரி சொல்கிறான். நீங்கள் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்து லைக் ஒரு மாதிரி வந்து அப்படியே நெளிஞ்சிட்டே ஜெக்கியோட ஹேண்ட்ஸில் அப்படியே இருக்கீங்க. ஜமுக்கு அப்படியே உங்களை தூக்கி போடுறான் பெட்டில். நீங்கள் ஜமுக்கிட்டேருந்து தப்பிச்சு வரணும்னு சொல்லிட்டு அந்த பெட்டில் உருண்டுட்டு அப்படியே ஏஞ்சிடுறீங்க. வாடி நான் வரமாட்டேன், இன்றைக்கி வேண்டாம், இன்றைக்கி எனக்கு பீரியட்ஸ் அது மாதிரி சொல்கிறீங்க. ஜமுக்கு வந்து யார்கிட்ட போய் சொல்கிறேன், நிஜமாலே தான் ஜமுக்கா எனக்கு இன்றைக்கி பீரியட்ஸ். அப்புறம் அது வயிறு ரொம்ப வலிக்குது அது மாதிரி சொல்கிறீங்க. ஜமுக்கு வந்து நான் வரமாட்டேன், நான் தான் சொல்கிறேன்ல எனக்கு பீரியட்ஸ்ன்னு சொல்லி. ஏய்
பொய் சொல்லாதடி. நிஜமாலே தான் சொல்கிறேன். இன்றைக்கி எனக்கு பீரியட்ஸ். எனக்கு வயிறு ரொம்ப வலிக்குது. அப்படி மாதிரி சொல்கிறீங்க. நீங்கள் நல்லாவே ஆக்ட் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியுது. சரி, இன்றைக்கி பீரியட்ஸ் தானே. நீ எப்போவுமே பீரியட்ஸ் வந்தால் ஒயிட் கலரில் ட்ரெஸ் வியர் பண்ண மாட்டேல்ல? அப்போ நீ இப்போ என்ன ட்ரெஸ் போட்டிருக்க? அது மாதிரி கேட்குறான். நீங்கள் பார்க்குறீங்க, பார்த்தா இன்றைக்கி நீங்கள் ஒயிட் சுடிதார் தான் போட்டிருப்பீங்க. ஜவுக்கு வந்து போய் சொல்கிறது பொருத்தமாக சொல்லணும். ஷோ, என்ன ஒன்றும் மாட்டுக்கிறீங்க என்ன அப்படி சொல்லிட்டு நீங்களும் உங்களே கொட்டிக்கிறீங்க. நீங்கள் அப்படியே பண்ணிகிட்ருக்க ஜவுக்கு அப்படியே வந்து லைக் உங்கள் ஹேண்ட்ஸை பிடிச்சி ஒரே இது தான். ஜேகே அப்படியே பெட்டில் போய் விழுறான். நீங்கள் ஜேகே மேலே விழுறீங்க. ஜவுக்கா அதெல்லாம் சொன்னல, எனக்கு வேண்டாம் ப்ளீஸ் அது மாதிரி சொல்கிறீங்க. ஜவுக்கு வந்து இந்த வியூவில் பார்க்க செம்மையாக இருக்கேன். எனக்கு வேண்டாம். பரவாயில்லடி, எப்படி வெயிட்லெஸ்ஸாக இருக்க? நீ சுத்தமாக வெயிட்டாகவே இல்லை எனக்கு. ஐயோ, எங்கன்னா நான் பேசுறது கேட்குறானா பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஜவுக்க பார்த்துட்ருக்கீங்க. ஜவுக்கு வந்து சரி இப்போ நீ ஏன் வெயிட்டை தாங்குறியா பாப்போமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அந்த லைக் நீங்கள் ரோல் ஆகிறீங்க, நீங்கள் கீழே போகிறீங்க, ஜவுக்கு மேலே வரான். நீங்கள் ஐயோ அம்மா ஏய் ஏஞ்சிடுறா அப்படின்னு சொல்கிறீங்க. ஜவுக்கு வந்து கேட்கல. ஐயோ ஏஞ்சிடுங்க, உங்கள் வெயிட் என்னால் தாங்க முடியல, ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் இப்படி சொன்னோன்னே ஜவுக்கு வந்து லைக் நீங்கள் அகைன் வந்து ரோல் ஆகும்போது நீங்கள் வந்து ஜேகே மேலே வந்துடுறீங்க. இப்போ அப்படியே வந்துட்டு ஜேகே வந்து உங்கள் ஜீக்ஸை ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே கிஸ் பண்ணுறான். நீங்களும் வந்து இதுக்கு மேலே அவனை தடுத்தா அவன் இப்படி நிப்பாட்ட போகிறதில்லன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே லைக் சைலண்ட்டாக இருக்கீங்க. ஜேகே அப்படியே வந்து அகெயின் ரோல் ஆகிட்டு நீங்கள் அப்படியே கீழே போயிடுறீங்க. ஜவுக்கு அவங்க மேலே இருப்பான். லைக் நீங்கள் வந்து இந்த ஜேகேவோட வெயிட்டை உங்களால் தாங்கவே முடியல. நீங்கள் வந்து வெயிட்டாக இருக்க, நீ வேண்டாம் அப்படின்னு மாதிரி சொல்கிறீங்க. ஜவுக்கு வந்து கேட்கல. அவன் பாட்டுனா அவன் ஒர்க்லாம் பார்த்துட்டு இருக்கான். உங்களை பயங்கரமாக கிஸ் பண்ணிகிட்ருக்கான். உங்களை அங்கே இங்கேன்னு சொல்லி டச்லாம் பண்ணுறான். அவங்களுக்கு செம்மையாக கூசுது. நீங்களும் அப்படியே சிரிங்கிட்டுருக்கீங்க. அப்படியே வந்து டைம் ஸ்கிப் ஆகுது. ஜவுக்கா நீங்களும் வந்து லைக் அந்த நைட்டை வந்து ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் ஜேகே மேலே படுத்திருக்கீங்க. லைக் ஒரு மாதிரி க்யூட்டாக படுத்திருக்கீங்க. ஜவுக்கு வந்து உங்கள் மேலே ஹேண்ட்ஸை போட்டு அவனும் வந்து உங்களை ஹோல்ட் பண்ண மாதிரி தூங்கிட்டுருக்கான். நீங்கள் ஐயோ எனக்கு ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே லைட்டாக கண்ணு முழிக்கிறீங்க. ஜவுக்கு அப்படியே வந்து பேபி மாதிரி தூங்குறான். நீங்கள் நைட்டு பார்த்தா அப்படியே வந்து ஒரு டேடி வைப்பில் இருக்கான். இப்போ பாரு அப்படியே ஒரு பேபி வைப்பில் அழகு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஜேகேயோட லிப்ஸ் அப்படியே கிள்றீங்க. ஜவுக்கு வந்து அப்படி ஒன்றும் இல்லை தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஜேகேயோட ஹேரை வந்து அப்படியே வந்து லைக் ஒரு மாதிரி இது பண்ணி விட்றீங்க. அவனும் அப்படியே வந்து தூங்குறான். ஓகேடா, இதோட இந்த ஒன் ஷாட் வந்து முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஜேகேக்கு ஒன் ஷாட் வந்து நான் போடுறேன். ஓகேவா? ஐ ஹோப் இதுவும் உங்களுக்கு பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. நிறைய பேர் கமெண்ட்டே பண்ண மாட்டேன்றீங்க. ஸோ கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஓகேவா? அப்போ தான் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு தெரியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.